அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கோவையிலிருந்து பேராசிரியர் கற்பசுவாமி ராமநாதன். இந்த கோடை விடுமுறையில் நம்ம குழந்தைகள் நல்ல விதமாக போக்கணும், பொழுதுபோக்கு அம்சங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க ஆன்லைனில் ஏதாவது இலவசமாக கோர்சஸ் கற்றுக்க முடியுமா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இப்போது இந்த பதிவு. ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷனில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த கணினி அறிவியலோட அறிமுகம் சார்ந்த கோர்ஸ் ஃப்ரீ அவைலபிள். அது நீங்கள் குழந்தைங்கள ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லலாம். இல்லை இப்போ மெஷின் லேர்னிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், மெஷின் லேர்னிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இன்றைக்கி உலகமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சார்ந்து இருக்குது. எங்கேனாலும் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, ப்ராடக்டாக இருக்கட்டும், பீப்புளாக இருக்கட்டும், பிராண்டிங் எல்லாமே இருக்குது அப்படின்னா கூகுள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் போகலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் ஃபார் கரியர் டெவலப்மெண்ட் சொல்கிறோம், வேலைவாய்ப்புக்குரிய ஆங்கில திறனை வளரக்கூடிய கோர்சஸ் அவைலபிள். ஐபிஎம் தெரியும் உங்களுக்கு, டேட்டா சயின்ஸில் அவங்க தான் நம்பர் 1. அந்த டேட்டா சயின்ஸ் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் ஐபிஎம் பண்ணுறாங்க. அதேமாதிரி சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் மீட்டா, இந்த சமூக வலைதள மார்க்கெட்டிங் சொல்கிறோம். ஏல் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த சயின்ஸ் ஆஃப் வெல்பீயிங் சொல்கிறோம், மனநலம் மற்றும் வாழ்க்கை நலன் பற்றிய பாடங்கள் அவங்க ஃப்ரீயாக சொல்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபண்டமெண்டல் செயற்கை நுண்ணறிவோடது. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன் பார்த்திங்கன்னா இந்த பைத்தான் ரிலேட்டட் கோர்சஸ் நடத்துகிறாங்க. இதெல்லாம் தாண்டி பலவிதமான கோர்சஸ் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய கோர்செரா. இதில் நிறைய கோர்சஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் பயிற்றுவித்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த துறை சார்ந்த அறிவு பலமும் அவங்க மேற்கொண்டு படிக்கும்போது இதில் ஒரு ஈடுபாடும் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ கோர்சஸை பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளை அறிவை பலப்படுத்துங்க. நன்றி. பேராசிரியர் கற்பசுவாமி ராமநாதன்.